டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் மக்கள் திலகத்திற்காக என்பதை நாம் அனைத்து படங்கள் வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் பார்க்க இருக்கும் திரைப்படம் 1965 மக்கள் திலகத்தினுடைய 78வது திரைப்படமாக வெளிவந்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு பத்மினி பிக்சர்ஸ் பி.ஆர். பந்துலு அவர்களுடைய இயக்கத்திலே 1000ல் ஒருவன். இந்த 1000ல் ஒருவன்ல பல சாதனைகள் படைத்த திரைப்படம் இந்த படம். ஐயா அவர்களுக்கு நிறைய பாடல்கள். இந்த பாடல்களை எல்லாம் நாம் வரிசையாக பார்த்து ரசிப்போமா? வாருங்கள், கலைச்செல்வி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்வோம். இந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்திலே மக்கள் திலகத்திற்கு கதாநாயகியாக முதலில் ஜோடியாக சேர்ந்த அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகி கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள். அடுத்ததாக இந்த படத்திற்கு இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மெல்லிசை மன்னர்கள் என்று போற்றப்பட்ட இவர்கள் அமைத்த கடைசி சேர்ந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் இந்த திரைப்படம். அதே போல பத்மினி பிக்சர்ஸ் பி.ஆர். பந்துலு அவர்கள் தயாரிப்பிலே இந்த திரைப்படம் முதல் ஈஸ்மன் கலர் திரைப்படமாகும். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அனைத்துமே கோவாவிலே எடுக்கப்பட்டது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் பார்க்க இருக்கும் முதல் பாடல் ஐயா ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதிலே ஆறுதல் தாரீரோ. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஆடும் மனதினிலே ஆறுதல் தாரீரோ, ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன். நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன். மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, பாடுவதே என் பாடு, இதில் நான் அந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ,
உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்நிலவு, ஊரெல்லாம் தூங்கையிலே விழுத்திருக்கும் என் இரவு. உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருக்கும் அந்த நிலவு, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம், காதலை யார் மனம் தேடும், இதில் நான் அந்த மான் நெஞ்சை நாடுவதெங்கே கூடும். அருமையாக ஒரு கொள்கை பாடல். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிமைகளாக இருந்துக்கிட்டு நாகேஷ் உள்ளிட்ட நண்பர்களோட அவர் வந்து பாடுற பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். காட்சி அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. இந்த கண்ணுக்கு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொன்னவருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. உகடி சீக்கிரமே இந்த தீவு சொற்கவரி ஆகிவிடும் போது எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது. நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியால் அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே, கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. கண்ணதாசன் அவர்கள் எழுத டிஎம்எஸ் அவர்கள் குழுவினரோடு பாடிய அருமையான பாடல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே,
ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னு சொல்லி கலைச்செல்வி ஜெயலலிதா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவங்களும் மக்கள் திலகமும் நாகேஷும் ஜோடியாக ஒரு மாதிரி என்ற ஒரு நடிகையும் மிக பிரமாதமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட எம்என் நம்பியார் அவர்கள் ரொம்ப அழகாக அதில் நடிச்சிருப்பார். பார்த்து ரசிப்போமா? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். தோன்றும் போது தாயில்லாமல் தோன்றவில்லையே, சொல்லில்லாமல் மொழி இல்லாமல் பேசவில்லையே, பேசவில்லையே. வாழும் போது பசி இல்லாமல் வாழவில்லையே, போகும் போது வேறு பாதை போகவில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, வேண்டும் விடுதலை. அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அடுத்த பாடல் கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல். இது ஒரு அருமையான காதல் பாடல், ஜோடி பாடல். நாணமோ இன்னும் நாணமோ, உந்தன் ஜாடை நாடகம் என்ன, உந்தன் பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனரஞ்சகமாக ரொம்ப அருமையான ஒரு பாடல். இது முதலிரவு காட்சி போல அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல். பார்த்து ரசிப்போமா? நாணமோ இன்னும் நாணமோ,
இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது, ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது, ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது, அது எது?